தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். கவனிங்க, அவர்களில் ஒருவனும் அந்த நன்மையில புசிப்பதில்லை. 24வது வசனத்தை பாருங்க பார்க்கலாம். 24. அழைக்கப்பட்டிருந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று. அழைக்கப்பட்ட மனுஷரில் ஒருவராகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. அதுதான் நீங்க அங்க கோடிட்டு கொள்ள வேண்டியது. ஏன் தெரியுமா? அழைக்கப்பட்ட அவர்கள் ஏன் ருசி பார்ப்பதில்லைன்னா, ஏனென்றால் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். தேவன் ஆயத்தம் பண்ணினதை அசட்டை பண்ணிட்டு அவர்கள் தங்களுக்கு தெரிந்த சாக்கு போக்குகளை சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தப்பித்து கொண்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை தேடுவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள், சபைக்கு வருவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதிருங்கள். ஏன்பா சர்ச்சுக்கு வரல? எனக்கு வேலை இருந்தது பிரதர், நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன் பிரதர், எங்க சொந்தக்காரருக்கு காது குத்து பிரதர், ஆயா செத்துட்டாங்க பிரதர். நான் சொல்றேன், எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாமும் இருக்குது பிரதர். ஆனா நீங்க செய்கிற காரியங்கள் ரொம்ப கவனமா செய்யணும். ஏன் அப்படின்னா, அந்த வார்த்தை, அந்த 2 வார்த்தைகளை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, அவர்கள் அசட்டை செய்தார்கள், இன்னொன்று போக்கு சொல்ல தொடங்கினார்கள். கவனிங்க, எப்ப இந்த சாக்கு போக்கு வருதுன்னா, இந்த அழைப்பை அசட்டை செய்ததுனால தான் அங்க சாக்கு போக்கு வருகிறது. அப்படியானால் ஆண்டவர், கவனிங்க, அப்படியானால் பிரதர் அப்ப வியாபாரத்துக்கு போக கூடாதா பிரதர்? நான் 5 ஏர் மாடு கொண்டேன்னு சொல்றான் இல்லையா? நான் 5 ஏர் மாடு கொண்டேன், நான் அதை போய் பார்க்க கூடாதா? நான் ஒரு நிலத்தை வாங்கினேன், அதை போய் பார்க்க கூடாதா? நான் திருமணம் பண்ணிட்டேன், என் ஒய்ஃபுக்கு நான் முக்கியத்துவம் தரக்கூடாதா அப்படின்னு நீங்க என்ன கேட்பீங்கன்னா, நான் சொல்லுவேன், நோ, ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். உங்களுடைய வியாபாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உங்களுடைய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆனா ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டு அதை செய்யாதீங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது தானே? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆண்டவரை அசட்டை செய்துவிட்டு சொத்துக்களுக்கு முக்கியத்துவம் தராதிருங்கள். ஆண்டவரை அசட்டை செஞ்சுட்டு சொத்து சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை அசட்டை பண்ணிட்டு சொத்துக்களை உண்டாக்கணும்னு நினைச்சா அதுக்கு பேரு பண ஆசை. ஆண்டவரை புறம் தள்ளிட்டு நீங்க என்ன சொத்துக்களை உண்டாக்கினாலும் அது உங்களுக்கு விக்கிரகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை அசட்டை செய்யாதிருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அழைப்பை அசட்டை செய்யாது. இரண்டாவதாக, நான் 5 ஏர் மாடு கொண்டேன். நல்ல கவனிங்க, 1 ஏர் மாடு வச்சிருந்தாலே அவன் கொஞ்சம் நல்ல விசுவாசி. 5 ஏர் மாடு வச்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 5 ஏர் மாடு வாங்கி இருக்கிறான், அந்த விவசாயம் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கணும், நல்லதுதான். பிசினஸ் ரொம்ப முக்கியம், வேலை ரொம்ப முக்கியம். ஆனா ஆண்டவரை விட முக்கியம் கிடையாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வேலை ரொம்ப முக்கியம் தான் பிரதர், உழைப்பு ரொம்ப முக்கியம், உழைப்பு அவசியமானது தான், ஆனா ஆண்டவரை விட முக்கியமானது கிடையாது. பிரைஸ் காட், ஆமென். என் ஆசீர்வாதம், நல்ல கவனிங்க, என் ஆசீர்வாதம் எதில் அடங்கி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய அழைப்பில் அடங்கி இருக்கிறது. என்னுடைய உழைப்பில் அல்ல ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அழைப்பில் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் உழைப்பில் அல்ல ஆசீர்வாதம், ஆண்டவருடைய அழைப்பில் அடங்கி இருக்கிறது. அழைப்புக்கு இணங்கினவனை கர்த்தர் உழைக்கிறவனை காட்டிலும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு எனக்கு தெரியல. உழைப்பா அழைப்பா? ஆசீர்வாதம்னா உழைப்ப, கவனிங்க, உழைப்பை விட அழைப்பை கனப்படுத்துறவனுக்கு, பிரைஸ் காட், ஆமென். அழைப்பை கனப்படுத்தி உழைக்கிறவனுக்கு தான் ஆசீர்வாதம் அதிகமாய் தங்கும். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நீங்கள் 5 ஏர் மாடு கொண்டது சந்தோஷம், ஆனால் அதற்காக ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் அசட்டை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிலருக்கு அப்படித்தான், வேலை 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 வேலை, 24 மணி நேரமும் 7 நாட்களும் சில ஆட்கள் வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரதர் நான் சொல்றேன், கொஞ்சம் ஜெபம் பண்றதுக்கும் நேரம் ஒதுக்குங்க பிரதர், கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கிறதுக்கும் நேரம் ஒதுக்குங்க, கொஞ்சம் ஆலய ஆராதனைகள்ல நேரத்தை செலவு பண்ண விரும்புங்க, ஆண்டவருடைய காரியங்கள்ல தேவனுக்கு ஊழியம் செய்ய கொஞ்சம் நீங்கள் நேரம் ஒதுக்குங்கள்.
பாருங்கள், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பிரதர் நான் போனாதானே என் குடும்பத்துக்கு சாப்பாடு, நான் பிரயாசப்பட்டாதானே என் குடும்பம் போஷிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தருடைய கரம் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. நீ நினைக்கிற நீ போய் ப்ரிப்பேர் பண்ணணும்னு, ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. நீ கொஞ்சம் செவி கொடுத்தா போதும், ஆயத்தம் பண்ணின நன்மைகள் உன் கைகளில் வந்து சேரும். ஆமென், அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் போய் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நோ, அவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டார். அவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய நன்மைகளாலே அவர் உன்னை திருப்தியாக்க விரும்புகிறார். அதை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மனசு இருந்தா அழைப்ப அசட்ட பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, ஒரு மனுஷன், நான் புதிதாக விவாகம் பண்ணினேனே, என்னுடைய மனைவியோடு நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? தப்பு கிடையாது. நமக்கு உறவுகள் ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம், மனைவி பிள்ளைகள் ரொம்ப முக்கியம், உறவுகள் முக்கியம், நண்பர்கள் முக்கியம். நம்ம யாரும் அவங்கள வேண்டானே சொல்லலை. ஆனால் எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவு எனக்கு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? பிரைஸ் காட், ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நீ நேசிக்கிற எந்த உறவு வேணாலும் உன்னை காயப்படுத்தும். உன்னை காயப்படுத்தாத ஒரே ஒரு உறவு கர்த்தர் மட்டும்தான். நீ நேசிக்கிற எந்த உறவும், நல்ல கவனிங்க, நீ நேசிக்கிற எந்த உறவுமே உன்கிட்ட எதிர்பார்த்து தான் அன்பு செலுத்தும். ஹலோ, நீ நேசிக்கிற எந்த உறவாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, உடைய நண்பர்கள்லாம் சரி, கவனிங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி, நீங்கள் மெசேஜ் பண்ணாதான் அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, நீங்கள் கால் பண்ணாதான் அவங்க கால் பண்ணுவாங்க, நீங்கள் கிஃப்ட் கொடுத்தா தான் அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்க. ஏன்னா உறவுகள் எல்லாமே எதிர்பார்த்து தான் செய்வாங்க. எதிர்பார்க்காமல் நேசிக்கிறவர் ஒரே ஒரு தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் சில உறவுகளுக்கு பிடிக்காமல் நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற குறைவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நேசிக்கிறவங்களெல்லாம் வெறுத்துட்டு போயிடுவாங்க. நேசிக்கிறவங்களெல்லாம் நம்மோடு கூட பயணிக்க மாட்டாங்க. சகோதரனே சகோதரியே, நான் சொல்றேன், இந்த நேசர் இருக்கிறார் பாருங்க, உன்கிட்ட எவ்வளவு குறைவுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை நேசிக்கிறார். ஆமென். நீ எவ்வளவு பலவீனமானவன், எவ்வளவு தவறுகள் நிறைந்தவன், எவ்வளவு குறைவுகள் உள்ளவன் என்று தெரிந்த பொழுதிலும் உன்னை அவர் நேசிக்கிறார். உன்னை முழு மனதோடு அன்பு செலுத்துகிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நம்மில் அன்பு செலுத்தி நமக்காக ஜீவனை கொடுத்தவர். நாம் பலவீனமாய் இருக்கும் பொழுதே, தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுதே நம்மை அவர் நேசித்தவர். ஆகவே தான் சொல்றேன், எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவு தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்படியானால் கவனிங்க, எனக்கு சொத்து முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆண்டவரை விட முக்கியம் இல்லைன்னு சொல்கிறேன். எனக்கு பிஸ்னஸ் முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை, ஆண்டவரை விட அது முக்கியம் கிடையாது. பிரைஸ் காட், ஆமென். அப்படியானால் உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வியை கேட்டுங்க. அப்படியானால் அப்படி சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் பொழுது, இப்பொழுது தேவனா வேலையா, தேவனா உறவா, தேவனா சொத்தா, ஆராதனையா வேலையா, அப்படி சில நேரங்கள் வரும். அப்போ நீங்களே உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டு, தேவனா வேலையா, கேள்வி கேட்டு, தேவன் தான் எனக்கு முக்கியம், நான் அவருடைய அழைப்பை அசட்ட பண்ண மாட்டேன்னு சிலவற்றை நஷ்டம் என்று விட்டு குப்பையாக எண்ணி கிறிஸ்துவுக்காக நீங்கள் முன்னே வருவீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை உங்களுடைய கண்கள் சீக்கிரத்தில் காணும். அதை நீங்கள் புசித்து குடித்து கொழுத்து பூரிப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பலர் அதை அசட்டை செய்கிறதுனால ஆண்டுடைய நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அசட்டை செய்யாத. ஏசா தனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின சேஷ்ட புத்திர பாகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சார். இவனை சேஷ்ட புத்திரனா வைக்கிறேன், இவனுடைய தகப்பனுடைய நன்மைகளில் இவனுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒருவேளை போஜனத்துக்காக, வயிற்றுக்காக, நல்ல கவனிங்க, வயிற்று தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆவிக்குரிய நன்மைகளை அசட்டை பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பண்ணானா? அசட்டை பண்ணினான். இவ்விதமாக ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரியவைகளுக்காக ஆவிக்குரியவைகளை இழந்து விடாத. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, பூமிக்குரியவைகளுக்காக ஆவிக்குரியவைகளை இழந்துடாத. பிரைஸ் காட். பூமிக்குரிய நன்மைகளுக்காக, வயிற்று போஜனத்துக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்த மகா பெரிய ஸ்லாக்கியம் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் சின்ன அலட்சியம், அசட்டை பண்ணுதல். சர்ச்சு தானே, ஜெபம் தானே பிரதர், ஜெபம் தானே பிரதர், இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் பிரதர். உங்களுடைய அலட்சியம் உங்களுடைய பெரிய நன்மைகளை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருங்க பிரதர். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்ல. உன்னுடைய சின்ன அலட்சியங்கள் தேவன் உனக்காக வைத்திருக்கிற பெரிய நன்மைகளை
நீ இழந்து போகாதபடி ஜாக்கிரதையா இரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சின்ன அலட்சியம் பெரிய ஆசீர்வாதத்தை இழக்க வச்சிடும், கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், பல நேரங்களில் நம்முடைய அலட்சியங்கள், அலட்சியமான மனப்பான்மைகள், சபை தானே பிரதர், ஆராதனை தானே பிரதர், இன்னைக்கு போலன்னா என்ன பிரதர், இன்னைக்கு போலன்னா ஆண்டவர் தண்டிச்சிடுவாரா? சில ஆட்கள் கேள்வி கேட்பாங்க, சர்ச்சுக்கு போலன்னா ஆண்டவர் என்ன தலையை வாங்கிடுவாரா? அவர் இரக்கமுள்ள தேவன் ஆயிற்றே, அவர் மனதுருகம் கர்த்தராயிற்றே. உண்மைதான் பிரதர். ஆனால் நீங்கள் அவர் அலட்சியம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அலட்சியம் இல்லையா உனக்குள்ள, அசட்டை பண்ணலையா உனக்குள்ள, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனால் எங்கேயாவது ஒரு ஓரத்தில், உங்கள் இருதயத்தின் ஓரத்தில் நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க, நான் தேவனை அசட்டை செய்கிறேனா? ஆராதனையை, ஜெபத்தை, வேதத்தை, ஊழியங்களை, தேவன் எனக்கு கொடுத்ததான பொறுப்புகளை என் இருதயத்தில் அசட்டை செய்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நான் சொல்லுவேன், ஆனால் ஒருவேளை சில ஆட்கள், இந்த வாரம் கூட சொன்னேன், சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, பிரதர் உடம்பே முடியல பிரதர், 18 வருஷமா எவ்வளவு ஏனும் நிமிரக்கூடாத கூனியா இருந்த ஒருத்தி, பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் வந்து தங்கி இருக்கிறாள். நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் கூட நிமிர முடியல அவளால். அப்படி நிமிர முடியாத ஒரு கூனி, பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை பலவீனப்படுத்தி வைத்திருந்த பொழுதும், அந்த பலவீனத்தோடு கூட கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை சேவிக்கணும்னு சபைக்கு வர ஒரு சகோதரியால் முடியுமானால் உன்னால் முடியணும். சின்ன தலைவலி வந்தா சாக்கு சொல்லிட்டு வீட்டில் படுத்துடக்கூடாது. சின்ன வயிற்று வலி வந்த உடனே, நல்லா கவனிங்க, வயிற்று வலி வரா மாதிரி இருந்தாலே சில ஆள் சபைக்கு வர மாட்டாங்க. வயிறு ஒரு மாதிரி பண்ணுது பிரதர், அப்படியா இன்னைக்கு லீவு போட்டுடலாம். சின்ன பிள்ளைங்க ஸ்கூலில் லீவு போடுற மாதிரி சபைக்கு லீவு போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறியே, உன்னுடைய அலட்சிய போக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின நன்மையை நீ இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்பா, இழந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. ஆமாம், உன் அலட்சியங்கள் ஆசீர்வாதங்களை இழக்கச் செய்யும். அதனால தான் அந்த வசனத்தை நான் மீண்டும் படிக்க சொல்லுகிறேன். அவர்களில் ஒருவனும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை. லூக்கா 14:24 நீங்கள் படியுங்கள். அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது, ஒருத்தன் கூட என் விருந்தை ருசி பார்க்க மாட்டீங்க. மத்தேயுல கொஞ்சம் கோபமா சொல்றாரு, அவனுங்களை விடு, அவனுங்களை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றாரு? 7வது வசனம் பாருங்க, மத்தேயுல 22:7. ராஜா அதை கேள்விப்பட்டு அவருக்கு கோபமே வந்துருச்சு. தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து, அந்த எப்படி சொல்றாரு பாருங்க, அவனுக்கு கொலைபாதகர் அவனுங்க. அழைப்பை அசட்டை செய்யும் மக்கள், அலட்சிய போக்குள்ள மக்களுக்கு ராஜா ஒரு நாளில் ஒரு தீவிரமான தண்டனையை வைத்திருக்கிறார். பயப்படாதீங்க, அப்படி சொல்கிறதுனால பயப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் அலட்சியம் இருந்தால் உணர்ந்து குணப்படுங்கள். நான் எங்கேயாவது ஆண்டவரை அலட்சியம் செய்கிறேனா என்று சொல்லி பார்த்து மனம் திரும்புங்கள். அலட்சிய போக்கு உங்களுக்கான ஆசீர்வாதத்தை இழக்கச் செய்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். பிரைஸ் காட். ஆமென். அந்த பொல்லாத கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைப்பை கவனிங்க, அசட்டை செய்தார்கள். ஆகவே தான் யாரை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றார்னா, அந்த நாட்களில் இருந்ததான யூத மக்களையும் பரிசேயர்களையும் பார்த்து இதை சொல்றார். அவர்களுக்குத்தான் அழைப்பு முதலாவது கொடுக்கப்பட்டது, யூத மக்களுக்குத்தான் சுவிசேஷம் முதலாவது பிரசங்கிக்கப்பட்டது. யூத ஜனங்களுக்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தேன் என்று சொல்லி அவர் எல்லா இடங்களிலும் போய் பிரசங்கம் பண்ணார். ஆனால் அழைப்பு கொடுக்கப்பட்ட அவங்க அந்த அழைப்புக்கு பாத்திரராக நடந்து கொள்ளல. பல காரியங்களை சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பை அலட்சியம் செய்தார்கள். ஆகவே தான் அந்த அழைப்பு யூதர்களிடத்திலிருந்து புறஜாதியாரிடத்திற்கு வந்தது. அல்லேலூயா. இப்பொழுது ராஜா சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் பாத்திரவான்களா இல்லப்பா, வேற ஆட்களை கொண்டு வா. நல்லா கவனிங்க, ஒரு விஷயத்த சொல்றேன் பிரதர், அழைப்பு உனக்கு வருதுன்னா நீ அதுக்கு பாத்திரமா இல்லைன்னா உன் இடத்துக்கு கர்த்தர் வேற ஆளை கொண்டு வருவார்.
உனக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உன்னுடைய கிரீடத்தை வேறு ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. அழைப்பை நீ அசட்டை செய்வாயானால் உனக்கான நன்மைகளை எடுத்து ஆண்டவர் இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அவர் தயால குணமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய கிருபையும் இரக்கமும் அதற்கு தாராளமாக இருக்கிறது. ஆசீர்வாதத்தை இழக்க போறது நம்ம தான். ஏசா இழந்தான், யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அலட்சிய போக்கு அவனை இழக்க செய்தது. யாக்கோபு கவனமாக இருந்ததை பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த காலவேளையில் இந்த யூத மக்கள் இழந்ததான அந்த கொழுமையை, யூத மக்கள் இழந்ததான அந்த ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணினதை புறஜாதி ஜனங்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த ராஜா சொல்லுகிறாரா, என்ன சொல்றாரா, நீங்க போங்க, சந்துகளில் போங்க, தெருக்களில் போங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்க படிங்க பார்க்கலாம். 21 22வது வசனம், இங்க 10வது வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார். கவனிங்க, இப்ப யாரெல்லாம் வந்துட்டாங்கன்னா, ஒரு காலத்துல அங்க யூத மக்களுக்கு, அதாவது நியாய பிரமாணத்தை பெற்றவங்களுக்கு மாத்திரமே அழைப்பு கொடுக்கப்பட்டது. இப்ப அழைப்பு யாருக்கெல்லாம் வருது? நல்லார் பொல்லார் எல்லாருக்கும் வருது. கவனிங்க, எல்லாருக்குமான அழைப்பு. இப்ப நல்லாருக்கும் அழைப்பு, பொல்லாருக்கும் அழைப்பு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லாருக்கும் அழைப்பு, பொல்லாருக்கும் அழைப்பு. புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா புரியலையோ? நீ நல்லவனா இருந்தாலும் உன்னை கூப்பிடுவாரு, நீ கெட்டவனா இருந்தாலும் உன்னை கூப்பிடுவாரு. ஆயத்தம் பண்ணினவைகள். கவனிங்க, அதனால தான், நல்லா கவனிங்களேன், அதனால தான் பாவிகளா இருக்கிறவன் கூட இங்க வந்து அழைப்புக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டான் பாருங்க. ராஜா என்ன அழைச்சிட்டாருன்னு சொன்ன உடனே வந்தான் பாருங்க. அவன் பாவியா இருந்தாலும் அவனுக்கும் நன்மை கொடுத்துடுறாரு. ஸ்தோத்திரம். நீங்க யோசிக்கீங்கன்னா, இவ்வளவு பெரிய பாவி ஆசீர்வதிக்கப்படுறானே, அவன் அழைப்புக்கு செவி கொடுத்தான். யா, ஆண்டவரை கனப்படுத்தினா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அந்த அழைப்பு ஒரு நாளும் அசட்டை பண்ணல. அதை பார்த்தாரு ராஜா, நன்மை கொடுத்துட்டார். நீ வேணான்னு சொன்ன போடா, அவன் பொல்லாதவனா இருந்தா நான் அவனை மன்னிக்கிறேன், நான் அவனுக்கு இறங்குறேன், அவனுடைய அக்கிரமத்தெல்லாம் நான் பார்க்கல, அவன் மேல நான் கிருபையா இருக்கிறேன்னு சொல்லி பொல்லாதவனுக்கும் தேவன் என்ன பண்றாரு? நன்மையை கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், இந்த வெளியிலேருந்து பார்க்குறவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், என்னடா அவன், இவனுக்கு எப்படி இவ்வளோ நன்மை வந்துச்சு, இவன் பொல்லாதவனாச்சே, இவன் எப்படி இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னா, அது ராஜாவோட இரக்கம், ராஜாவோட தயவு, ராஜாவோட காருண்யம். அவர் கருணை வச்சு என்ன பண்ணிட்டாரு? இந்த பொல்லாதவர்களுக்கும் கொடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், இவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவனோ கெட்டவனோ அது அவருக்கு அவசியம் கிடையாது. கவனிங்க, அவனை இவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம், அழைப்புக்கு செவி கொடுத்தான். பிரைஸ் காட். ஆமென். ஆமா, அங்க 21வது லூக்கா 14 21 22ல பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்களாம்? முதல்ல ஒரு இடத்துல போறாங்க. அங்க என்ன பண்றாங்க? படிங்க பார்க்கலாம். அந்த ஊழியக்காரர் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் கூட்டிக் கொண்டு வா என்றார். நல்லா கவனிங்க. அப்பொழுது வீட்டு எஜமான் தன் ஊழியக்காரனை நோக்கி, நல்லா கவனிங்க, தன் ஊழியக்காரன் நோக்கி அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இங்க யாராவது ஊழியக்காரர்கள் ஆண்டவருக்கு இருந்தீர்களானால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஊழியக்காரனே, நீ போ, இந்த பட்டணத்தின் தெருகளிலே வீதிகளிலே சீக்கிரமாய் போய் இந்த பட்டணத்தின் தெருக்களில் இருக்கிற ஏழைகளை பார், ஊனரை பார், சப்பானிகளை பார், குருடரை பார், அவர்களை இங்கே கூட்டி கொண்டு வா என்று எஜமான் சொல்லுகிறார். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எஜமானுக்கு இந்த பட்டணத்தில் இருக்கிற ஏழைகளை இங்க வரவழைக்க விருப்பம் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிற பலவீனமான மக்களை இங்கே வரவழைக்க விருப்பம் இருக்கிறது. இந்த பட்டணத்தில் இருக்கிற பாடுபட்டு கொண்டிருக்கிற, சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற, நெருக்கத்தின் நிலையில இருக்கிற மக்களை இங்கே அழைத்து கொண்டு வா என்று எஜமான் உனக்கு கட்டளையிடுகிறார். அருமையான ஊழியக்காரனே, அருமையான ஊழியக்காரியே, எஜமானுடைய நன்மைகளை ஏழைகள் அனுபவிக்க வேண்டும் என்று எஜமான் விரும்புகிறார். அவருடைய
விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரியாய் நீ இருப்பாயானால் அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, அவர்களை இங்கே அழைத்து கொண்டு வா. ராஜா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை ஏழைகள் அனுபவிக்கட்டும், பலவீனமானவர்கள் அனுபவிக்கட்டும், இல்லாதவர்கள் அனுபவிக்கட்டும். அழைத்து கொண்டு வா ராஜ சமூகத்துக்கு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் அப்படியே செய்தார்களாம். அவர்கள் அப்படியே ராஜாவுடைய அரண்மனைக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அழைத்து கொண்டு வந்த மாத்திரத்தில் ராஜா பார்க்கிறார். அவர் சொல்றாரு, இன்னும் இடம் இருக்கிறது. நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு. அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். 22வது வசனம். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று. இன்னும் இடம் இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் ஜனங்க வரலாம், இன்னும் வர வேண்டிய ஜனங்கள் ஏராளம் வெளியில இருக்கிறாங்க. இங்கே இடம் இருக்கிறது, இங்கே இடம் காலியா இருக்கிறது. இன்னும் நிறைவாகவில்லை. நிறைவாயிடுச்சுன்னா ராஜா வாசலை அடைத்து விடுவார். வாசலை அடைக்காத வரைக்கும், கிருபையின் வாசல்கள் திறந்திருக்கிற வரைக்கும் இன்னும் இடம் இருக்கிறது என்று ராஜா சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் இடம் இருப்பதினாலே நாம் இன்னும் ஏராளமான மக்களை இங்கே அழைத்து கொண்டு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றார், இன்னும் இடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் மறுபடியும் புறப்பட்டு போய் கவனிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு வழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. என்ன சொன்னார் பாருங்க, என் வீடு நிறையும்படி. எஜமானுடைய விருப்பம் என்னன்னா, என் வீடு நிறையணும், என் வீட்டுக்குள்ளே இன்னும் இடம் இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்று. அவர் வீடு நிறைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் வீடு நிறைய வேண்டும் என்பது எஜமானுடைய விருப்பம். அந்த கல்யாண வீடு நிரம்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அரண்மனை காலியாய் இருப்பதை அவர் விரும்பவில்லை. ராஜ சமூகத்திலே வர வேண்டிய ஜனங்கள் வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர்களை அழைத்து கொண்டு வா. வருந்தி, எப்படி சொல்றாரு பாருங்க, வருந்தி அழைத்து கொண்டு வா. எப்படி சொல்றாரு? வருந்தி அழைத்து கொண்டு வா. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிலர் வரமாட்டேன்னு கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. சிலர் வரமாட்டேன்னு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. சிலர் வரமாட்டேன்னு கொஞ்சம் அடம் பிடிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், அவங்கள கொஞ்சம் வருத்தி கூட்டும். வாப்பா வா, நன்மையான விருந்துப்பா, கொழுமையான விருந்துப்பா, ராஜ விருந்துப்பா, அங்கே வந்தால் உனக்கு ஒரு குறைவுமே இருக்காதுப்பா, எஜமான் எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சில இடங்களில் கொஞ்சம் வருந்தி தான் அழைக்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்களேன், சிலரை கொஞ்சம் வருந்தி தான் அழைக்கணும், சிலரை வருந்தி தான் அழைக்கணும். ஏன்னா எஜமானுடைய வீடு நிறைய வேண்டியது இருக்கிறது. ஆமென். அதனால தான் சொன்னார், என் தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் இருக்கிறது, நான் அவைகளையும் தேடி இங்கே நான் கொண்டு வரணும், அப்பொழுது ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனும் ஆகும் என்று சொல்லுகிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவருடைய வீடு காலியாக இருக்குதுன்னு எஜமான் வருத்தப்படுகிறார். அவருடைய வீடு காலியாக இருக்கிறது, இன்னமும் இடம் இருக்கிறது என்று எஜமான் வருத்தப்படுகிறார். வீடு நிறைய வேண்டும் என்கிற விருப்பத்தை ஊழியக்காரன் நிறைவேற்றுவான். இங்கே ஊழியக்காரர்கள் இருப்பீர்களானால், ஊழியக்காரிகள் இருப்பீர்களானால், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எஜமானுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, அவருடைய வீடு நிறையும்படி ஆத்துமாக்களை கொண்டு வந்து தேவ ராஜ்யத்தில் சேருங்க, தேவ சமூகத்தில் சேருங்க. அவர் வீட்டை ஜனங்களால் ஆத்துமாக்களால் நிரப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எஜமான் வீடு விருந்தாளிகளால் நிறைந்தது. அவங்க செஞ்சிட்டாங்க, வீடு விருந்தாளிகளால் நிறைந்தது. எல்லாரும் விருந்துகளில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஒரே சந்தோஷம் ராஜ சமூகத்தில். ஆமென். அப்பா வீட்டில் எப்போவுமே என்னதான் சொல்லுங்க, அப்பா வீட்டில் எப்பொழுதும் மகிழ்ச்சி. தேவனுடைய நன்மைகளால் திருப்தியாக இருக்கும் பொழுது ராஜா வருகிறார், அந்த இடத்தை பார்வையிட வர்றார். அவர் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணுறார், மக்கள் எல்லாம் பார்க்குறார், அப்படி இருதையெல்லாம் அப்படியே பூரித்திருக்கிறத பார்க்கிறார். பார்க்கும் பொழுது திடீரென்று அவருடைய கண்களுக்கு ஒரு மனுஷன் படுறார். ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே விருந்து உண்டு கொண்டிருக்கிறத அவர் பார்க்கிறார். கல்யாண வஸ்திரம் இல்லாமல். கவனிங்க, நம்ம ஊரில் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வரும் பொழுது அந்த ஒரு பையில் பழம் தேங்காய் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் சில கல்யாணங்களில் சில கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் ஏதாவது பாத்திரம் இல்லைன்னா ஏதாவது பொருட்களை கிஃப்டாக பண்ணுவாங்க, அவங்களோட பேர்களை அச்சிட்டு, இந்த திருமணத்துக்கு வந்தவங்கன்ற மாதிரி. ஆமாம் தானே?
அப்படிதானே கொடுப்பாங்கல்ல ஒரு அன்பளிப்பு. அந்த திருமணத்திற்கு வந்ததனுடைய நினைவாக அவர்கள் நம்ம கொடுக்குற ஒரு அன்பளிப்பு, அப்படி ஒரு பையோ ஏதோ ஒன்று ஒரு அன்பளிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நிறைய திருமணங்களில் செடிகளை கொடுக்குறாங்க, வித்தியாசமாக என்னென்னவோ கொடுக்குறாங்க. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கல்யாணம் முடித்து போனதுக்கு பிறகு தர்றாங்க. நம்ம ஊரில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணத்துக்குள்ளே போகும் பொழுதே அவங்க வஸ்திரம் கொடுப்பாங்க, அந்த கல்யாண வஸ்திரம்னு சொல்லி. ஏன்னா அவங்க விருந்துக்கு அழைக்கப்படுறவங்க, அவங்கள ஹானர் பண்ணும் விதமாக, அவங்கள கௌரவப்படுத்தும் விதமாக அவங்க உள்ளே வரும் பொழுதே அந்த வஸ்திரம் கொடுப்பாங்க. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராஜ விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க இல்லையா, அந்த ராஜ விருந்துக்கு ஏற்றபடி அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்து அவங்கள உள்ளே அனுப்புவாங்க. கவனிங்க, அதனால தான் இங்கே ராஜா வந்து பார்க்குறாரு, ஒரு மனுஷன் அந்த கல்யாண வஸ்திரம் இல்லாம அங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கிறாரு. ராஜா நேரா வந்தாரு, வந்து அவனை பார்த்து கேட்டாரு. எப்படி கேட்டாருன்னா, சிநேகிதனே. எப்படி கேட்கிறாரு? சிநேகிதனே. எப்படி அழகா கேட்கிறாரு பாருங்க. வேற அவருக்கு வந்து, சிநேகிதனே இங்க கல்யாண வஸ்திரம் இல்லாம எப்படி வந்த? அவர் முதல்ல பார்க்கும்போது ஃப்ரெண்டா தான் பார்க்கிறாரு. எப்படி வந்தன்னு கேட்டா, அவன் பேசாம இருக்கிறான், உம்முன்னு இருக்கிறான் பாருங்க. அப்பதான் அவருக்கு கோபம் வந்துருச்சு. இவனை கொண்டு போய் புறம்பான இருளில் போடுங்கய்யா அப்படின்னு சொல்றாரு. என்ன அவன் வஸ்திரம் இல்லாம வந்துட்டு என்னடா எப்படி வந்தன்னு கேட்டா, வந்த வழியை அவர்கிட்ட சொல்லணும். கவனிங்க, ஏன் அப்படி கேட்கிறாருன்னா, வாசல் வழியா அவன் வந்திருந்தா, நல்லா கவனிக்கணும், வாசல் வழியா வந்திருந்தா அவனுக்கு கட்டாயம் வஸ்திரம் கொடுத்திருப்பாங்க. பின்கேட்டு வழியா இல்லைன்னா வேற ஏதாவது பக்க வழியா வந்திருந்தா தான் அவனுக்கு வஸ்திரம் கிடைச்சிருக்காது. அப்ப அவன் என்ன பண்ணணும்னா, ராஜா கிட்ட உண்மையை சொல்லிடணும். நான் இப்படி வந்துட்டேன், அவசரத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவனுக்கு சரி சரி இவனுக்கு ஒரு வஸ்திரம் கொடுங்கன்னு ஏதாவது சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருந்தது ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, இங்க அழைப்புக்கு நல்லா கவனிக்கணும், பாத்திரமாய் மாற நமக்கு வஸ்திரம் அவசியம். கடைசியா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் மாற வஸ்திரம் அவசியம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நீங்க அழைப்புக்கு பாத்திரவான்களா மாறணும்னா உங்களுக்கு வஸ்திரம் அவசியம். வஸ்திரம் இல்லாம ராஜ விருந்துல பங்கு பெற முடியாது. நல்லா கவனிங்க, அழைப்புக்கு வஸ்திரம் அவசியம், வஸ்திரத்துக்கு வழி அவசியம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அழைப்புக்கு வஸ்திரம் அவசியம், வஸ்திரத்துக்கு வழி அவசியம். நல்லா கவனிக்கணும், வஸ்திரத்துக்கு வழி அவசியம். இயேசு சொன்னார், நானே வழி. அல்லேலூயா, நானே வழி, நானே வாசல். என் வழியா பிரவேசிச்சா தான் நீங்க ஜீவனை காண முடியும். வேற வழியா பிரவேசிக்கவே முடியாது. வேற வழியா பிரவேசிக்கிறவன் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான்னு நம்ம யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் இவர்தான் வழி, இவர் மூலமாய் தான் நம்ம அந்த வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வஸ்திரம்னு சொன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அவர் கொடுக்கிற ரட்சிப்பு. அவர் கொடுக்கிற ரட்சிப்பு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உன் அருகே கடந்து போன போது, நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது, உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி. நல்லா கவனிங்க, உன் நிர்வாணத்தை நான் மூடினேன். என் வஸ்திரத்தை உன் மேல விரிச்சு உன்னுடைய நிர்வாணத்தை நான் என்ன பண்ணேன்? மூடினேன். நிர்வாணம் என்பது என்னுடைய மீறுதல், நிர்வாணம் என்பது என்னுடைய அக்கிரமம். கவனிங்க, ஆதாம் பாவம் செய்ததனாலே தான் நிர்வாணி என்று அவன் உணர்ந்தான். ஆகவே மீறுதல் தான் நிர்வாணம், அக்கிரமம் தான் நிர்வாணம். அந்த நிர்வாணத்தை மூடுவது எதன் மூலமாக என்றால், ராஜா கொடுக்கிற வஸ்திரத்தின் மூலமாக, அவர் கொடுக்கிற ரட்சிப்பின் மூலமாக எனக்கு என்னுடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிர்வாணம் மூடப்படாமல், கல்யாண வஸ்திரம் பெற்றுக்கொள்ளாமல், இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் நீங்கள் இந்த விருந்து சாலைக்குள்ளே நுழைய முடியாது. ரட்சிக்கப்படாதவர்கள் தேவனுடைய நன்மையை காண முடியாது. ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். பல ஆண்டுகளாக நாம் திருச்சபைக்கு போயிருக்கலாம். பல ஆண்டு, சில நேரத்தில் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி என்னன்னா, பல ஆண்டுகள் திருச்சபைக்கு போறவங்க ரட்சிக்கப்படாமலே இருப்பாங்க. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்திருப்பாங்க. எங்க அப்பா அம்மாலாம் கிறிஸ்டியன் தான் பிரதர். உங்க அப்பா அம்மா கிறிஸ்டியன் தான்மா, ஆனால் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எங்க அப்பா அம்மா ஊழியக்காரங்க,
ரைட்டு. உங்கள் அப்பா அம்மா ஊழியக்காரங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ பெற்றோர்களுக்கு பிறந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு அர்த்தம் இல்லை. ஊழியக்காரர்களுக்கு பிறந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்றது அர்த்தம் இல்லை. பல ஆண்டுகள் சபைக்கு போய் கொண்டிருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு அர்த்தம் இல்லை. ஆக ரட்சிக்கப்பட்டவர்கள், வஸ்திரம் பெற்றவர்கள் மாத்திரமே தேவனுடைய நன்மையை அவர்கள் சுதந்தரிக்க முடியும். வஸ்திரம் இல்லாதவர்கள் இன்றைக்கு வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை வஸ்திரம் இல்லாமல் நீங்களுடைய சபையில் இருப்பீர்களானால், ரட்சிக்கப்படாமல் நீங்கள் நன்மையை பெற விரும்புகிறானால், ராஜா ஒரு நாளில் வருவார். ராஜா ஒரு நாளில் வந்து பார்ப்பார். உனக்கு வஸ்திரம் இல்லைன்னு சொல்லி உன்னை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தள்ளிவிடாதபடிக்கு நீங்கள் வஸ்திரத்தை இன்றே வாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் லவோதிக்கேயா சபையை பார்த்து சொன்னார். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில், நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல், உனக்கு நீ நிர்வாணினே தெரியல, நீ ரட்சிக்கப்படலைன்றதே உனக்கு தெரியல, உனக்கு வஸ்திரம் இல்லைன்றதே உனக்கு தெரியல, நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாமல். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17-18வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை நீ அறியாமல். நல்லா கவனிங்க. அவன் நான் நினைக்கிறான், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்ள வெண் வஸ்திரங்களை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கன்னு சொல்றாரு. நீ உடுத்திக்கொள்ள வஸ்திரங்களை என்கிட்ட கேட்டு வாங்கிக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அழைப்பை அசட்டை செய்தோர் இந்த நன்மையில் பங்கெடுக்க முடியாது. வஸ்திரம் பெறாமல் இருக்கிறவங்க இந்த நன்மையில் பங்கெடுக்க முடியாது. சகலமும் ஆயத்தமாக இருக்கிறது. அதை அனுபவிக்க நீங்கள் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ராஜா உங்களை அழைக்கிறார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.